Dear students, good morning. இப்போ நம்ம அடுத்து பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை. ஸோ அடுத்த லெவல். ஸோ ஃபங்கைனாலே உங்களுக்கு சிம்பிளாக நான் வச்சுக்கிறது ஒரே ஒரு லைனில் வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அது என்னென்னா இட்ஸ் அ நான் க்ரீன் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ட். நல்லா கவனிங்க, நான் க்ரீன் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ட். ஓகேங்களா? பச்சையம் இல்லாத சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா என்னது? டெட் ஆர்கானிக் மெட்டீரியலில் வாழக்கூடிய ஓகேவா ஒரு பிளான்ட் ஆர்கானிசம். அதனால தான் இது வந்து பிளான்ட் குரூப்பில் வச்சுருக்கோம். ஏன் பிளான்ட் ஆர்கானிசம்னா பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் தி செல் வால். ஓகேங்களா? இதுதான் ஒரு டெஃபினேஷன். என்ன சொல்லுங்கள்? இட்ஸ் அ ஃபங்கை இஸ் அ நான் க்ரீன் சாப்ரோஃபைட்டிக் பிளான்ட் குரூப். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக போகும்போது ஒரு இன்ட்ரடக்ஷனாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறாங்க. முதல்ல வரவும் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்டலாக என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறார். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு லேபரேட்டரி திறக்காமே போட்டு வச்சுருப்பார். அப்போ அவருக்கு வேர்ல்டு வார் 2 நடக்க ஆரம்பிக்கும். வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆக போகும்போது அவருக்கு ஃபண்டு ஒதுக்கி, அவர் லேபரேட்டரிக்கு ஃபண்டு ஒதுக்கி அவர்கிட்ட சொல்லுவாங்க, வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க காயத்தினால. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்க போகுது, இதுலேயும் சோல்ஜர்ஸ் நிறைய இறக்க வாய்ப்பு இருக்குது, அவங்கள எப்படியாவது பாதுகாக்கணும், நீங்கள் ஏதாவது மெடிசின்ஸ் கண்டுபிடிங்கன்னு கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு அவர் லேபரேட்டரி எடுத்து க்ளீன் பண்ணலாம். அவர் லேபரேட்டரி போய் மோஸ்ட்லி வந்து குப்பையாக தான் போட்டிருப்பார். ஸோ லேபரேட்டரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேபரேட்டரி போய் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அவர் ஏற்கனவே சில பெட்ரிடிஸில் சில வெசல்ஸில் பாக்டீரியா பார்த்துருப்பார், ரிசர்ச் பண்ணியிருப்பார். பாக்டீரியாவை ரிசர்ச் பண்ணும்போது பாக்டீரியாவை அந்த வெசல்ஸில் வளர்த்து பார்த்துருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெசல் எடுத்து கழுவுறதுக்காக எடுத்து கழுவிட்டு அடுத்த ரிசர்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது அவர் எடுக்கும்போது அந்த பாக்டீரியா நிறையா வளர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதே பெட்ரிடிஸ் அப்படின்னா நிறைய இடத்துல அங்கங்கே பாக்டீரியா அப்படின்னு குரூப்பாக பாக்டீரியா வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வளரலை. சில இடத்துல பாக்டீரியா வளர்ந்த இடத்துல ஃபங்கஸ் அட்டாக்கிங் இருக்குது. எனக்கு தெரியுமில்ல, ஃபங்கஸ்னால் பூசணம் பிடிச்சிருக்கு, வெள்ளையாக பூசணம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், சரி இந்த ஃபங்கல் வந்து பூசணம் பிடிச்சி போச்சு, அந்த பாக்டீரியா வளர்ந்த கல்ச்சர் மீடியத்தில் என்னது இன்ஃபெக்ஷன் ஆகி பூசணம் பிடிச்சி வச்சு அப்படின்னு கழுவி தூக்கி போட்டிருப்போம். ஆனால் அவர் என்ன திங்க் பண்ணார், ஓகேங்களா, இந்த மீதியான ஃபங்கல் இருந்த இடத்துல ஃபங்கஸ், தட் மீன்ஸ் ஃபங்கஸ்னு இருந்த இடத்துல எது வரல, பாக்டீரியா வளரல, அப்படி தானே அர்த்தம். அதாவது ஃபங்கஸ் இருக்குது, அங்கேருந்து பாக்டீரியா எங்கே காணோம். அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, நம்மளாக தான் பூசணம் முடிச்சுன்னு கழுவி போட்டு போயிடுவோம். ஆனால் அவர் எப்படி திங்க் பண்ணுறாரு, அப்போ ஃபங்கஸ் இருந்த இடத்துல ஏன் பாக்டீரியா காணோம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது, அப்போ ஃபங்கஸ் வந்து யாரை வளர விடாமல் தடுக்குது, அந்த பாக்டீரியா வளர விடாமல் தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான் பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் உங்களுக்கு மீனிங் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆன்டினா அகெயின்ஸ்ட்டு, பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ். ஸோ ஒரு லிவிங் திங்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பொருள் இன்னொரு லிவிங் திங்ஸை வந்து கில் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது. இப்போ பென்சிலின் அப்படின்னு சொல்கிறது எதுலேருந்து எடுக்கப்பட்டது, ஃபங்கஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? எதுலேருந்து எடுக்கப்பட்டது, ஃபங்கஸ். பென்சிலின் ஒட்டைட்டம் சொல்லக்கூடிய ஃபங்கஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆர்கானிசத்தோட ஒரு சப்ஸ்டன்ஸ் எதை கில் பண்ணும், பாக்டீரியாவை கில் பண்ணுது. ஓகே, அப்போ பாக்டீரியல் டிசீஸை கியூர் பண்ணுறதுக்கு இதை நிறையா யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இதற்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொண்டு கட் தி நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்ஸை வந்து என்னது நோபல் ப்ரைஸ் வந்து சில மெம்பர்ஸோடு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. 1945 ஏர்னஸ்ட் போரிஸ் அண்ட் அதர் வாட்டர் ஃப்ளோரி இவங்களோட சேர்ந்து தே கேன் பி ஷேர். சம் ஆஃப் த மைல் ஸ்டோன் ஆஃப் மைக்காலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் ஃபங்கஸ்னால் என்ன, இது லத்தீன் வேர்ல்டில் மீனிங் பேர் என்னது, மஷ்ரூம் அப்படின்ற மீனிங். அதனால தான் அதுக்கு என்ன பேர் வந்துச்சு, ஃபங்கஸ்ன்னு. இட்ஸ் யுபிக்யூட்டஸ்னால் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஃபங்கஸ் இல்லாத இடமே இல்லை உலகத்தில். எல்லா இடத்துலையும் இது என்னது மோஸ்ட்லி காணப்படலாம். தி எக்ஸிஸ்ட் ஆஃப் யூனிசெல்லார், எதுலேயும் பார்க்கலாம், யூனிசெல்லார்லேயும் பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ மல்டிசெல்லார் லெவலையும் நம்ம இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் த ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா P.A. மைக்காலி அவர் இஸ் கன்சிடர்ஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ லாட் ஆஃப் த மைக்காலஜிஸ்ட் நிறைய இருக்காங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்லர். அதுதான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜிஸ்ட், மறந்துடாங்க. E.J. பட்லர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜிஸ்ட். ஸோ இதை ஒரு நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிசர்ச் பண்ணுறது இப்போ அவரோட இதனது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI அங்கே இருக்குது. முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அட்
பியூசாவில் இருந்தது பீகாரில். இப்போ வந்து நியூ டெல்லியில் அந்த ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. யார் பட்லர் யார் இந்தியன் ஓகேங்களா, இந்தியன் சயின்டிஸ்ட், அதில் மைக்காலஜியில் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஹி பப்ளிஷ் த புக் என்னது ஃபங்கை அண்ட் டிசீஸ் இன் பிளான்ஸ், ஃபங்கையும் அதனுடைய நோய்களும் பிளான்ஸில் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அப்படின்ற புக்கை பற்றி அவர் ஏன்னா அது பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஃபங்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த மெஜாரிட்டி ஃபங்கை இஸ் மேட் ஆஃப் என்னது தின் ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ்னால் குச்சி போன்ற ஓகேங்களா இந்தமாரி ஃபிலமெண்டஸ் தான் இருக்கும். அந்த செல்வால் இருக்கும். செல்வால் இஸ் மேட் ஆஃப் என்னது கைட்டின் ஓகேங்களா. ஸோ கைட்டின் இஸ் அ பாலிமர் ஆஃப் என் அசிட்டேட் குளுக்கோசமைன் ஓகேங்களா. இது குரூப் ஆஃப் என்னது என் அசிட்டேட் குளுக்கோசமைன். ஸோ இட் இஸ் கால்ட் as கைட்டின் ஓகேங்களா. அதர்வைஸ் கால்ட் ஃபங்கல் செல்லுலோஸ் அப்படின்ற இன்னொரு நேம் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஆல்சோ கலந்து கைட்டின் தான். மெஜாரிட்டியாக ஒரு செல்வால் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு கேட்டால் என்ன கைட்டின் தான் சொல்லணும். அதோடு சேர்ந்து சில செல்லுலோஸ் மெட்டீரியலும் இருக்கும் ஓகேங்களா. இந்த ரெண்டு இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபங்கை. இப்போ நம்ம ஃபங்கை வந்து இப்படி பார்க்கும்போது நம்ம இது வந்து டீட்டெயில்டாக என்லார்ஜ் பண்ணி போட்டுருக்காங்க. நார்மலாக ஃபங்கை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா சும்மா இந்தமாதிரி த்ரெட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஓகேங்களா, இந்தமாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக அந்தமாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஒரு நூல் சின்ன நூல் த்ரெட்டுமே இருக்கும். இந்த திஸ் இஸ் கால்டு ஃபங்கை ஹைஃபே. இதுக்கு பேர் என்னது ஹைஃபேன்னு பேர். திஸ் இஸ் கால்டு ஹைஃபே ஆர் ஹைஃபேன்னு வாங்க. அப்போ இதுவும் ஹைஃபே தான், இதுவும் ஹைஃபே தான். ஸோ என்டையர் அந்த மாதிரி ஹைஃபேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் என்னது மைசீலியம் பேர். அதுக்கு பேர் என்னது மைசீலியம் ஓகேங்களா என்டையர். அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு த்ரெட்டுமே இருக்கக்கூடிய பாட்டுக்கு என்னது ஹைஃபே அப்படின்னு பேர். எ குரூப் ஆஃப் ஹைஃபே இட்ஸ் கால் என்னது மைசீலியம் அப்படின்னு பேர். ஸோ மைசீலியம் இஸ் அ பிளான் பாடி. யாரோட பிளான் பாடி? ஃபங்கையோட பிளான் பாடி. அதில் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து இந்தமாரி இடையில செப்டேட் வால் இருக்கும். பார்த்திங்கன்னா இடையில குறுக்க வால் இருக்கா இல்லையா, இட்ஸ் அ செப்டேட் மைசீலியம். இதில் வந்து செப்டேட்டே இருக்காது, குறுக்கு வால் இருக்காது. இன்பிட்வீன் வால்ஸ் இல்லாமல் ஒரு செல்லில் நிறையா நியூக்ளியஸ் இருக்க மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் சீனோசைட்டிக் மைசீலியம் பேர். என்ன மைசீலியம்? சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு பேர். மறந்துடாதீங்க, கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. இட்ஸ் கால்டு சீனோசைட்டிக் மைசீலியம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த மைசீலியம் அரேஞ்ச் ஆகிருக்கிறத வச்சு தே கேன் கிளாஸிஃபைட். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி அரேஞ்சாக இருக்குல்ல, இதே கேன் ஓவன் அந்த பின்னி இருக்கும், ஒன்றோட ஒன்றா ஓவரில் பயங்கர பின்னி பிணைஞ்சிருக்கணும். எப்படி நம்மளுடைய சட்டை கிளாத் பண்ணியிருக்கோம், கிளாத் எப்படி இருக்கும்? கிளாத் எதாவது ஆனது த்ரெட்ஸு. ஸோ த்ரெட்ஸை வந்து ஓவன் பண்ணி என்னது நெய்ந்து நம்ம என்ன இருப்போம், அந்த கிளாத்தை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அதேமாரி தான் ஃபங்கை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஹைப்பையும் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப்பிங் ஆகி பின்னி பிணைஞ்சு தி ஃபார்மியை மேட்லைக் ஸ்ட்ரக்சராக க்ரியேட் ஆகும். ஸோ அதை வச்சு தே கேன் கிளாஸிஃபைட். இட்ஸ் கால்டு பிளக்டன் கைமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பிளக்டன் கைமா அதுன்னா அந்த ஓவன் ஆஃப் என்னது ஹைஃபே அப்படின்னு அர்த்தம். அதில் 2 டைப் இருக்காங்க, ப்ரோசன் கைமா, சூடோ ப்ரோசன் கைமா அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோசன் கைமானா என்னன்னா தே அரேஞ்ச் லூஸ்லி ஓகேங்களா. ஸோ ஒன்று என்ன இருக்கும், அந்த ஹைஃபே லூஸில் அரேஞ்சாக இருக்கும். அதே நேரத்தில் என்னது சூடோ ப்ரோசனுக்கு பேன் கைமானா காம்பேக்ட்லி அரேஞ்சு, நல்லா டைட்டாக என்னது பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுமாரி தேட் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எதை வச்சு? இந்த மைசீலியமோட ஓவனை வச்சு எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்குன்றதை வச்சு பிரிக்கிறாங்க. லூஸாக பின்னி இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரோசன் கைமா ஓகேங்களா. டைட்டாக பின்னி இருந்துச்சுன்னா அதுக்கு வருது சூடோ ப்ரோசன் கைமா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் தாலஸ் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணாங்க. என்டையர் தாலஸுமே ஃப்ராக்மெண்டேஷன் மாதிரி ஒரு சின்ன துண்டு உடஞ்சி போய் கூட இன்னொரு இதை உருவாக்கலாம். இதை வச்சு 2 டைப் இருக்காங்க, போத் செக்ஸுவல் அண்டு ஏசெக்ஸுவல் டைப் சொல்கிறாங்க. செக்ஸுவல் அண்டு ஏசெக்ஸுவல் டைப் போட்டுறாங்க. அதில் வந்து இந்த செக்ஸுவல் ஃபேஸஸ் கால்டு அனாமார்ஃப் அப்படின்றாங்க. செக்ஸுவல் ஃபேஸ் ஒரு பேர் வைக்கிறாங்க, அது அனாமார்ஃப் அப்படின்னு. ஓகேங்களா சாரி ஏசெக்ஸுவல் ஃபேஸுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? அனாமார்ஃப் அப்படின்னு வைக்கிறாங்க. செக்ஸுவல் ஃபேஸுக்கு வந்து டிலோமார்ஃப் அப்படின்னு பேர். செக்ஸுவல் ஃபேஸுக்கு டிலோமார்ஃப், ஏசெக்ஸுவல் ஃபேஸுக்கு அனோமார்ஃபு. இது ரெண்டும் ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா ஓகே அந்த ஃபேஸுக்கு வந்து ஹோலோமார்ஃப். ஹோலோனா என்டையராக போத் ஏசெக்ஸுவல் அண்டு செக்ஸுவல் ஃபேஸ் 2 இருக்கும். ஸோ அது வந்து ஹோலோமார்ஃப் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலோமார்ஃப் ஃபங்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா போத் என்னது அனாமார்ஃப் ப்ளஸ் டிலோமார்ஃப் அப்படின்றது. தட் மீன்ஸ் செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் அனாமார்ஃப், என்னது செக்ஸுவல் என்னது டிலோமார்ஃப் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. என்ன கொடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஜென்டர் செக்ஸுவல் கேரக்டர்ஸை வச்சு என்னது கிளாஸ் பண்ணணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படியான ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ்ஸ் சொல்லலாம், அது ஏசெக்ஸுவல்ஸ் போன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷன் ஆர் ஃபியூஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஃபியூஷன் ஆஃப் 2
என்னது புரோட்டோபிளாஸ்ட். ஓகே, இது வந்து ஜென்ரல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கையில் வரக்கூடியது. அதாவது ஃபியூசன், ரெண்டு கேமிட்ஸோட ரெண்டு என்னது புரோட்டோபிளாஸ்ட், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் வந்து இணையிறது. இட்ஸ் கால்டு பிளாஸ்மோகேமி. பேர் வந்து புரோட்டோபிளாசம் இணையதா இல்லையா, ஒரு செல்லோட புரோட்டோபிளாசம் இன்னொரு செல்லோட பிளாஸ்மோகேமின்னுது. தென் ஃபியூசன் ஆஃப் நியூக்ளியை மட்டும் என்னது இணையலாம், ஒரு நியூக்ளியை இன்னும் நியூக்ளியை ஜாயிண்ட் ஆகலாம். அதுக்கு வந்து கேரியோகேமி அப்படின்னு அர்த்தம். கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம், கேமினா இணையிறது. ஸோ கேமிட் கப்புலேஷன் சொல்லுவோம், அது கேரியோகேமினா நியூக்ளியஸ் இணையுது. இது நார்மலாக வந்து என்னது ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷனில் வரக்கூடிய இது டைப்பு. ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ த மியாசிஸ். அதே நேரத்தில் என்னென்னா ஹாப்ளாய்ட் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க, இப்போ ஒரு செல், இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து ஒரு செல், இதில் அந்த ஹைஃபை, இப்போ என்டையர் ஹைஃபை பார்த்தோமா இல்லையா, இதில் இப்படி துண்டாக இருக்கும், நியூக்ளியஸ் இப்படி இருக்கலாம், இது ஒரு டைப்பு. ஓகேங்களா, செப்டேட் இல்லாமல் இருக்கும். இப்போ இதான்னு வச்சுக்கோங்க, இப்போ இது அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. மியாட்டிக் டிவிஷன் நடந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியாட்டிக் டிவிஷன் வந்தால் ஒரு செல் டிவைடாக எத்தனை வருவாங்கன்னா 4 செல்ஸ் உருவாகும். 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ். என்ன செல்ஸு? 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ். அப்போ இது வந்து என்ன இருக்கும்? 2N டிப்ளாய்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு 10 எண் உள்ள ஒரு செல், 10 எண் உள்ள குரோமோசோம் உள்ள ஒரு செல், 10 நம்பர் ஆஃப் குரோமோசோம் உள்ள ஒரு செல் டிவைட் ஆச்சுன்னா என்னது 4 செல் உருவாகும். அந்த 4 செல் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த 10 வந்து டிப்ளாய்ட் 2N வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 4 செல்ஸ் உருவாகணும். 4 செல்ஸ் என்னது? ஹாப்ளாய்ட்னா எண்ணெய் எத்தனை உருவாகும்? தே ஃபார்ம் ஏ 5 5 5 5. திஸ் N, this N. N, that's a haploid numbers. அப்போ ஒரு மியாட்டிக் டிவிஷன் நடந்துச்சுன்னா மறந்துடக்கூடாது, திருப்பி வரும். ஒரு மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னா என்னது? ரிடக்ஷன் டிவிஷன். அதில் மியாட்டிக் முடிஞ்சால் 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் உருவாகும். ஓகேங்களா, அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ த மெத்தட் ஆஃப் என்னது ரீப்ரொடக்ஷன் ஃபங்கையில் இதில் வந்து என்னது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ தி மியாசிஸ். ஓகேங்களா, ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஃபங்கை பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். அதில் பாருங்கள், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது தேர் இஸ் நோ ஃபியூசன். நல்லா மொத்தமும் ஏசெக்சுவல்னால் எந்த ரெண்டு விஷயங்களும் இணையாது. ஃபியூசன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா ரெண்டு விஷயம், ஏதோ கேமிட்டோ இணையலாம், இல்லை நியூக்ளியஸ் இணையலாம், எனிதிங் தே வில் பி என்னது, அல்லது கேமிட் ஏஞ்சல் கப்புலேஷன்ஸ் நடக்கலாம், அல்லது ஃப்ளமடஸ் வந்து ஜாயிண்ட் ஆகலாம். இந்த மீதி ரெண்டு விஷயங்கள் இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? செக்ஸுவல் அப்படின்ட்டு வந்துடும். எதுவுமே ஜாயிண்ட் ஆகாமல், ஓகேங்களா, ஸோ ஒன்று மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர் இஸ் நோ செக்ஸுவல். இதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஏசெக்சுவலில் ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் தே கேன் இன்வால்வ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதில் பாருங்கள், ஜூ அப்படின்னா மொட்டைல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜூவோஸ்போர்ஸ் தே ஆர் ஃப்ளஜலைட் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ்டு பை இந்த ஜூவோஸ்போர். எக்ஸாம்பிள் வந்து கைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூவோஸ்போர்ஸ்னால என்னது? மொட்டைல் ஸ்போர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ZOO அதனால என்ன மொட்டைல்னால் என்ன இருக்குன்னா ஃப்ளஜலைட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பிளான்ட் பாடி என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங் ஆகி என்னது ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் என்ன இருக்கும்? ஃப்ளஜலாக இருக்கும். அடுத்து கொனிடியா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தட்ஸ் கொனிடியா. இட்ஸ் மேலே இருக்கிறது வந்து கொனிடியஸ் ஸ்போர்ஸ். இந்த ப்ரௌன் கிளாப் இருக்கும்ல, தட்ஸ் கால் இந்த கொனிடியோ ஸ்போர்ஸ்னு அர்த்தம். இட்ஸ் ஏசெக்சுவல் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். நான் மொட்டைல்னால் தட் இஸ் நோ ஃப்ளஜலாக இருக்காது. ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தமாரி பிணைஞ்சிருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக மைசீலியம் இருக்கும். நல்லா மறந்துடக்கூடாது. பிளான் பாடி என்னது? ஃபங்கையோட பிளான் பாடி மைசீலியம். மறந்துடாதீங்க, திருப்பி கேட்போம். பிளான் பாடி மைசீலியம் எதாவது ஆனது? இந்த ஒரே ஒரு த்ரெட்டு. இந்தமாரி அந்த ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் பேர் என்னது? ஹைஃபே. இதில் வந்து நல்லா இந்தமாதிரி மேட் நல்லா ஃபார்ம் ஆகணும். இதுலேருந்து சம்டைம்ஸ் இது எரெக்டாக சில மைசீலியம் வரும். அந்த எரெக்டாக வளர மைசீலியம் மாரி ஸ்டெரிக்மேட்டான்னு ஒரு டிப் மாரி வளரும். இதில் வந்து தே கேன் ப்ரொடியூஸ் த ஸ்போர்ஸ். இந்தமாரி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது? கொனிடியோ ஸ்போர்ஸ் உண்டு. இதுக்கு பேர் என்ன பேர்? கொனிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். திஸ் கால்டு கொனிடியோ ஸ்போர்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ ஏசெக்சுவல் நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் இது ஒரு டைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒய்டியா தாரஸ்போர் ஆர்த்தோஸ்போர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஹைஃபே இருக்குல்ல, இந்த மாதிரியான ஹைஃபேஸ் வந்து ஒவ்வொரு துண்டாக வெடித்து கட்டாகி ஒவ்வொன்றும் என்ன ஆகும்? தே கேன் லுக் லைக் ஆக்டர்ஸ் ஏ ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒய்டியாவில் வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒய்டியா. அவங்க டயக்ராம்ஸ் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், டயக்ராம் தெரியுதா?
திஸ் இஸ் கால்ஸ் என்னது கொனடியோ ஃபார்மேஷன். கொனடியோ ஸ்போர்ஸ் பார்த்தோம். இது வந்து என்னது தாலோ ஸ்போர்ஸ். தாலஸ் வந்து என்னது ப்ரோக்கன் ஆகி சின்ன சின்னதாக ப்ரோக்கன் ஆகி என்னது தனித்தனி ஸ்போர்ஸாக உருவாகுது. அடுத்து வந்து கிளாமிடோ ஸ்போர்ஸ். கிளாமிடோ ஸ்போர்ஸும் அதேமாரி தான். த கேன் ஃபார்ம் என்னது திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். அதாவது தான் டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸு சர்வைவ் ஆக முடியாத சூழ்நிலையில் அந்த செல்ஸ் வந்து ஸ்ட்ரிங் ஆகி அதை சுற்றி என்னது ஒரு திக் வால் ஃபார்மேஷன் உருவாகும். தட்ஸ் கிளாமிடோ ஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் ஃபிசாரியம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு என்ன நான் வரணும் அந்த டைப்பை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். என்ன டைப்பு? ஜூவோ ஸ்போர்ஸு, மொட்டைல் ஸ்போர்ஸு, கொனிடியா, நான் மொட்டைல் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸு, ஒய்டியா, தாலோ ஸ்போர்ஸ்னால் அந்த பிளான்ட்டோட ஒவ்வொரு தட் மீன்ஸ் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து சிறு சிறு துண்டுகளாகி ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸும் ஸ்போர்ஸாக மாறுறது. ஓகேங்களா? அடுத்து வந்து நான் பார்க்க போகிறது வந்து இந்த ஃபிஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷன் அண்டு பட்டிங். ஸோ இது ரெண்டும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். பட் இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கூட சொல்லலாம். வெஜிடேட்டிவ்னா பாடி பார்ட்ஸ். ஓகேங்களா? அந்த டைப்லேயே வரும். இது ஏசெக்சுவல். பட்டிங் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியர். நம்மளுக்கு யாருக்கு வரும்? ஈஸ்டில் வரும். இந்த பார்த்தீங்களா? திஸ் இஸ் கால் பட்டிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது ஒரு செல் இருக்குது. ஒரு செல்லுக்கு நுனியில் என்னது ஒரு சின்னது அவுட் க்ரோத் மாரி வருது. இந்த அவுட் க்ரோத் வரும். இந்த அவுட் க்ரோத் பேர் தான் பட்டு. ஓகேங்களா? இந்த அவுட் க்ரோத் பேர் பட்டு. ஆஃப்டர் நான் சம்டைம்ஸ் மெச்சூர் ஆனால் இந்த பட்டு என்ன ஆகும்? இந்த பேரண்ட்லேருந்து பிரிஞ்சு தனியாக போயிடும். அப்போ இது ஒரு செல்லு இது ஒரு செல்லாக வரும். திஸ் இஸ் கால் என்னது பட்டிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஈஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஈஸ்ட் ரீப்ரொடக்ஷன் த்ரூ தி என்னது பட்டிங். அடுத்து ஃபிஷன் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிறது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது ஃபிஷன் டைப். இது நார்மலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபிஷனு பட்டிங் எல்லாமே. இதுதான் ஒரு புது டைப். எது? ஜூவோஸ்போர், கொனிடியா அண்டு கிளாமிடோஸ்போர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்போர் ப்ரொடியூசக்ஷன். ஓகேவா? இங்கே ஸ்போர் உருவாகி ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி அதுக்கப்புறம் ஆர்கானிசம் உருவாகும். இங்கே அப்படி இல்லை. ஃபிஷன்லேயும் சரி பட்டிங்லேயும் டேரெக்டாக ஒரு செல் ரெண்டாக டிவைட் ஆனால் என்னது ஃபிஷன். அதே மெத்தட் தான் பட்டிங்கிறது. ஒரு சின்ன அவுட் க்ரோத் மாதிரி டெவலப் ஆகி அது வந்து டெவலப் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாக என்ன? தே கேன் ஃபியூஷன் ஆஃப் 2 things. அவ்வளோதான். 2 விஷயங்கள் வந்து எப்படி வந்து இணையுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள். அடுத்து பிளானோகேமிட்டிக் கப்புலேஷன். ஓகேவா? ஸோ பிளானோகேமிட்டிக் கப்புலேஷன் ஃபியூஷன் ஆஃப் மொட்டைல் கேமிட்ஸ். ஸோ 2 கேமிட்ஸ் வந்து என்னது இணையிறது. ஓகே? ஸோ அதுதான் பிளானோகேமிட்டிக் கப்புலேஷன். இந்த கேமிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இதுதான் கேமிட் வச்சுக்கோங்க. இது ஒரு கேமிட்டு, இது ஒரு கேமிட். ஓகேங்களா? ஸோ இது 2 கேமிட்ஸ். இது எதர் நீங்கள் மேலாக எடுக்கலாம், அது ஃபீமேலாக எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆந்த்ரிடியம், ஓகோனியம் சொல்லுவோம். ஸோ அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஆந்த்ரிடியம்னா மேலு, ஓகோனியம்னா ஃபீமேல். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படின்னா ஒன்று எடுக்க வேணால் 2 கேமிட் வச்சுக்கோங்க. ஒன்று ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒன்று மைனஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ். அப்போ இந்த ரெண்டு கேமிட் வந்து இணையணும். ஸோ இணைஞ்சு ஒன்று உருவாச்சுன்னா அதுக்கு வந்து பிளானோகேமிட்டிக் கப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன டைப்ஸ் சொல்கிறாங்க? ஒரு சில டைப்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட் வந்து ஐசோகேமி. ஐசோகேமினா ஒரே மீதி இருக்குதுன்னு அர்த்தம். ஐசோகேமினா என்னது? சேம் போத் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியாலஜிக்கலி என்னது சிமிலர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இது ஒரே அளவுக்கும். அப்போ இது ரெண்டு என்னது? போத் மார்ஃபாலஜிக்கலி. இது ரொம்ப இல்லை, இப்போ 2 சிறுசாக இருக்குது அப்படின்னா இதுவும் சிறுசாக இருக்கும், இதுவும் சிறுசாக இருக்கும். அப்போ உருவத்தில் ஒரே மீதி இருக்கும், இது இருக்குது. ஓகேவா? ஸோ மொட்டைல் அப்படின்னா என்ன இருக்கும்? இதில் ஃப்ளஜ்ஜலாக இருக்கும். இப்போ இதுவும் மொட்டைலாக இருந்தால் இதுவும் மொட்டைலாக இருக்கும். ஸோ போத் ஆர் மொட்டைல், போத் ஆர் சேம் ஷேப். இதுக்கு பேர் ஐசோகேமின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? ஐசோகேமின்னு. அடுத்த ஒரு டைப் இருக்குது. என்ன டைப்பு? அனைசோகேமி. என்ன டைப்பு? அனைசோகேமி. அனைசோகேமினா என்னென்னு பாருங்களேன். அனைசோ அப்படின்னா இது மார்ஃபாலஜிக்கலோ ஃபிசியாலஜிக்கலோ டிசிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர் சிறுசாக இருந்தால் இன்னொரு ஸ்போர் என்னது? பெருசாக இருக்கும். இப்போ இது என்னது? மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலர். தோற்றத்தில் என்னது? டிசிமிலராக இருக்குது. ஒன்று சிறுசாக இருக்குது, இன்னொன்று பெருசாக இருக்குது. திஸ் இஸ் கால் மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலர். ஓகேங்களா? சரி. இன்னொரு டைப் இருக்குது. மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலருக்கு அப்புறம் ஃபிசியாலஜிக்கலி என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓரியன்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, சிறுசு மொட்டையில் இருந்துச்சுன்னா பெருசு என்னது? நான் அந்தமாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெண்டும் ஒரே டைப்பில் இருக்கும். மார்ஃபாலஜிக்கலி ஒரே டைப்பு. ஃபிசியாலஜிக்கலி பார்த்திங்கன்னா ஒன்று மொட்டைல், இன்னொன்று வந்து நான் மொட்டைல். இது வந்து என்னது? நான் மொட்டைல். அப்போ என்னது? செயல்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று மூவ் ஆகும், இன்னொன்று மூவ் ஆகாது. இங்கே உருவத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று சிறுசு, ஒன்று பெருசு. இங்கே உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் செயல்பாட்டில் ஒன்று மூவ் ஆகும், இன்னொன்று மூவ் ஆகாது.
இந்தமாரி எதர் மார்ஃபாலஜிக்கலோ இல்லது ஃபிசியாலஜிக்கலோ டிசிமிலராக இருந்தால் அதுக்கு பேர் என்னது அனைசோகேமி அப்படின்றது. அதுக்கு பேர் என்னது அனைசோகேமி அப்படின்றது. அந்தமாதிரி ஸ்போர்ஸ் வந்து ஃபியூஷன் ஆச்சுன்னா அனைசோகேமி அப்படின்றது. இன்னொன்று இருக்குது ஊஓகேமி, போத் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒன்று வந்து கவனிங்க, ஒன்று வந்து சிறுசாக இருக்கும், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கும். இப்போ என்னது ரெண்டுமே மார்ஃபாலஜிக்கலி என்னது டிசிமிலர், தோற்றத்தில் வெவ்வேறு சிறுசாக இருக்குது பெருசாக இருக்கா இல்லையா? அதேமாரி ஃபிசியாலஜிக்கலையும் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ போத் மார்ஃபாலஜிக்கலி அஸ் வெல் அஸ் ஃபிசியாலஜிக்கலி தோற்றத்துலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது, சிறுசு பெருசாக இருக்குது. ஃபிசியாலஜிக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று மோட்டைலாக இருக்குது, இன்னொன்று நான் மோட்டைலாக இருக்குது. ஓகேங்களா? அந்தமாரி போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ரெண்டுலேயுமே டிசிமிலர் இருந்தால் அதுக்கு பேர் என்னது ஊஓகேமி அப்படின்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, ஒன்றும் இல்லை கேட்பாங்க. ஐசோகேமினா போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர். அனைசோகேமினா எதர் மார்ஃபாலஜிக்கலோ அல்லது ஃபிசியாலஜிக்கலோ டிசிமிலராக இருக்கலாம். ஓகேங்களா? ஊஓகேமினா போத் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர். மறந்துடாதீங்க. அடுத்து கேமிடான்ஜியல் கப்புலேஷன்ஸ் அப்படின்றதும் ஓகேங்களா கான்டாக்ட் அதேமாரி தான். ஸோ இந்த டியூரிங் என்னது செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் இந்தமாதிரி இருக்குல்ல, இந்த கேமிட் வந்து அந்த ஹைஃபை பார்த்தனது கான்டாக்ட் இருக்குது, இதானது கேமிடான்ஜியல் கப்புலேஷன். ஓகேங்களா? அது வந்து எதுக்கு எதுனா ஆந்திடியம் அண்டு ஊஓகோனியம் சொல்கிறோம். ஸோ ஆந்திடியம் அப்படின்றது என்னது மேலாக கன்சிடர் பண்ணிங்க, ஊஓகோனியம்ன்றது ஃபீமேலாக கன்சிடர் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பாருங்கள். ஸோ கேமிடான்ஜியல் கப்புலேஷன் ஃபியூஷன் ஆஃப் கேமிடான்ஜியா டு ஃபார்ம் எனது ஜைகோஸ்போர்ஸ். ரெண்டு ஸ்போர் இணையுதா, அதனால் என்ன வார்த்தை வருது ஜைகோட் அப்படின்னு சொல்கிறோம்ல, மேல் அண்ட் ஃபீமேல். அந்த மீனிங்கில் இந்த கேமிடான்ஜியல் கப்புலேஷன் சைகோஸ்போர்ஸ் உருவாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மடைசேஷன் அண்டு சொமாட்டோகேமி. ஸ்பெர்மடைசேஷனுக்கு டயக்ராம் பாருங்கள். ஜஸ்ட் அ மினிட். திஸ் இஸ் கால்டு அந்த கேமிடான்ஜியல் கப்புலேஷனில் வரக்கூடிய அந்த டைப்பு. ரெண்டு கேமிட்ஸ் வந்து ஒன்றா இணைதா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் வச்சுங்க. ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இங்கே சொல்ல முடியாது, இட்ஸ் அ ப்ரிமிட்டிவ் டைப். இங்கே ப்ளஸ் அண்டு மைனஸ் டென் ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது, தே கேன் ஃபியூஸ் த கால்டஸ் அண்ட் ஜைகோஸ்போர்ஸ். ரெண்டு கேமிட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகுதுன்னா அதுக்கு வந்து கேமிட்ஸ் ஃபியூஷன் ஆகுது ஜைகோஸ்போர்னும். ஜைகோஸ்போர்லேருந்து வந்து ஒரு எரெக்டாக ஒரு டைப் உருவாகி அதில் மேலே ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் உடஞ்சி இதில் வந்து ஸ்பொராஞ்சியம் பேர் இந்த எல்லோ கலரில், இது உடஞ்சி உள்ளுக்குள்ளேருந்து என்னது ஸ்போர்ஸ் நிறையா வளரும். அதுக்கு பேர் என்னது கேமிடான்ஜியல் கப்புலேஷன். எக்ஸாம்பிள் ரைசோஃபஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்றது ஒரு ஹைஃபேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோகோனிடியம்ன்றது அந்த இன்னொரு இதுலேருந்து வரக்கூடிய நியூக்ளியஸ் மீதியானது கேமிட் வந்து இதில் வந்து என்னது அட்டாச் ஆகி ஃபியூஷன் ஆகி நடக்கிறது. இட்ஸ் கால்ட் ஸ்பெர்மடைசேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது சொமாட்டோகேமி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. சொமாட்டிக் அப்படின்னா சொமாட்டோனா பாடி செல்ஸ், ரெண்டு பாடி செல்ஸ் ஃபியூஷன் ஆகி ஒரு எங்கோன் ஃபார்ம் ஆகுது. அது வரணும் இல்லை, இந்தமாதிரி ஹைஃபே இருக்குது பார்த்தீங்களா, அது த்ரெட்டு ஹைஃபே, இது பக்கத்தில் இன்னொரு ஹைஃபே போகும், இன்னொரு ஹைஃபே இந்தமாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஹைஃபையும் ஜாயிண்ட் ஆகும். தே கேன் ஜாயிண்ட் டு ஃபார்ம் என்னது குரூப், ஒரு என்னது ஃபியூஷன் நடந்து அதில் வந்து உருவாகுது. இதுக்காக என்னது சொமாட்டோகேமி அப்படின்றது, ஃபியூஷன் ஆஃப் சொமாட்டோகேமி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னது செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன், என்னது சொமாட்டோகேமி, ஸ்பெர்மடைசேஷனு அண்ட் கேமிடான்ஜியல் கப்புலேஷன், கேமிடான்ஜியல் கான்டாக்ட் அண்ட் பிளானோ கேமெட்டிக் கப்புலேஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமாக இந்த பிளானோ கேமெட்டிக் கப்புலேஷனில் ஐசோகேமினா என்ன, அனைசோகேமினா இண்டிவிஜுவலாக கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஐசோகேமினா அனைசோகேமி, ஓகேமி அப்படின்னா என்னென்ன டைப் அப்படின்றது. ஓகேங்களா? வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்து போகலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்லேருந்து இப்போ மாடர்ன் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் நிறைய டைப்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டைப்ஸ் 4 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்டு டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்னு 4 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க ஃபங்கை வந்து. ஓகேங்களா? லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் அப்படின்றவர் 1979 ஹி கிளாஸிஃபைட் எனது புக் நல்லா ஃபங்கையை பற்றி நல்லா டீட்டெயிலாக கிளாஸிஃபை இது இன்ட்ரோடக்டரி ஆஃப் மைக்காலஜி, என்னது இன்ட்ரோடக்டரி ஆஃப் மைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தேர் மோரலஸ் வந்து நல்லா கிளாஸிஃபை பண்ணி 8 சப்டிவிஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்காரு அண்ட் 11 கிளாஸஸ் என்ன பண்ணியிருக்காரு, அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகேவா? கிளாஸிஃபிகேஷன் இந்தமாதிரி ட்ரெடிஷ்னலில் 4 கிளாஸஸ் பண்ணியிருக்காங்க. அலெக்சோபோலஸ் சார்லஸ் வந்து என்னது இன்ட்ரோடக்டரி ஆஃப் மைக்காலஜின்ற புக்கில் வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு.
ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 3 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அந்த 3 டிவிஷன்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜிம்னோமைக்கோட்டா, மாஸ்டிகோமைக்கோட்டா, ஏமாஸ்டிகோமைக்கோட்டான்னு பிடிச்சிருப்பாங்க. அதில் வந்து 8 சப்டிவிஷன் 11 கிளாஸஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக இல்லை, பட் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதில் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவோமைசிட்ஸ், ஜைகோமைசிட், ஆஸ்கோமைசிட், பெசிடியோமைசிட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். மெஜாரிட்டியாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட டைப்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவோமைசிட்ஸ் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் நம்முடைய ஓவோமைசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சீனோசைட்டிக் மைசீலியம். மறந்துடுறாங்க. சீனோசைட்டிக் மைசீலியம் என்ன அர்த்தம் நான் படுத்தணும். இதுதான் இன்ட்ரடக்ஷன் படிக்கும்போது ஒழுங்காக படிச்சுன்னா சீனோசைட்டிக்னா அது இந்த மீதியான ஹைஃபேல செப்டேட் இருக்காது. செப்டேட் இல்லாமல் அப்படியே சுத்தம் இந்த மாரி பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்கும். அங்கே நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். வித்தவுட் செப்டா ஹாவ் தி என்னது மோஜாம் லிக்விட்ஸ்க்கான அது சீனோசைட்டிக் மைசீலியம். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கோன் ஆர் செல்லுலோஸ் போட்டிருக்காங்க. சார் நீங்கள் எது சொன்னீங்களே கைட்டின்னு சொல்லியிருக்காங்களே குளுக்கான்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் இருக்குது. ஓகே. நார்மலாக வந்து கைட்டின், சில இதில் வந்து குளுக்கான் அண்டு செல்லுலோஸ் இருக்கும். ஓகே. இதில் வந்து 2 விதமான ஃப்ளஜெல்லாக கொடுத்துருக்காங்க. விப்ளாஷ் அண்டு ஒன்று டின்செல். அதாவது வந்து என்னது ஃப்ளஜெல்லாவில் வந்து ஒன்று ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த ஃபங்கையில் படிக்கும்போது பார்க்கணும் டீட்டெயிலாக. ஓகேங்களா. இந்த ஃப்ளஜெல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹேர் இருக்கும். இந்தமாரி இந்த விப்ளாஷ் சாட்டை வடிவமாக அந்தமாரி ஹேர்ஸ் இருக்கும். இது வந்து டென்சல் ஃப்ளஜெல்லா வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லாஸ் இது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அல்பிகோ கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜைகோமைசிட்ஸ். அடுத்து வந்து பார்க்க வரது வந்து ஜைகோமைசிட்ஸ். முதல்ல வந்து ஓவோமைசிட்ஸ் பார்த்தோம். ஓவோசிட்னா ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கணும். சீனோசைட்டிக் மைசீலியம். ஓகேங்களா. வித் ஜூவோஸ்போர்ஸ் வித் ஜூவோஸ்போர்ஸ்னால் என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஜூவோஸ்போர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஜூவோஸ்போர்ஸ்னால் என்ன அர்த்தம்? மொட்டைல் ஃப்ளஜெல்லா இருக்கும். இந்த ஃப்ளஜெல்லா 2 டைப் இருக்குது. விப்ளாஸ் ஃப்ளஜெல்லா அண்டு டின்சல் ஃப்ளஜெல்லா 2 பேரும். அடுத்த டைப் என்னது ஜைகோமைசிட்ஸ். ஜைகோ அப்படின்னாலே ஒரு வார்த்தை என்ன இருக்கணும்? ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். அந்த மீனிங் தான் ஜைகோமைசிட்ஸ். அப்போ என்ன ஜைகோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. மறந்துடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் அண்ட் லிவ் இன் டீகேயிங் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேட்டர் ஆஃப் த சாயில். ஓகேங்களா. சாப்ரோஃபைட்டிக்னா நான் லிவிங் தான். நான் லிவிங் மெட்டீரியல்னால் குப்பை மண்ணில் வளரக்கூடியது. ஓகேங்களா. சம் லெட் பேராசைட்டிக். சில இது வந்து என்னது பேராசைட்டிக்காக வளரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஃப்ளையில். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து எண்டோமோப்த்ரான்றது ஓகேங்களா. இதில் ஒரு ஹவுஸ் ஃப்ளையில் வந்து பேராசைட்டிக்காக வருது. அடுத்து வந்து பிரெட் மோல்டு வந்து ஃபங்கை வந்து நம்ம வீட்டிலே வளர்த்து பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் வளர்த்துருக்கோம். ஜென்ரலாக நீங்கள் வீட்டில் ஒரு ப்ரெட்டை காஞ்சி போன ப்ரெட்டில் யூஸ் பண்ணாத ப்ரெட்டு கெட்டு போன ப்ரெட்டை வச்சுட்டு லைட்டாக அதை தண்ணி தெளிச்சுட்டு வந்தீங்க வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு அது லைட்டாக ஈரம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து ஃபங்கஸ் வளரும். ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலரில் வளர ஆரம்பிக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பிளாக் கலரில் அது இருக்கும். இதுதான் அது உங்கள் ப்ரெட்டில் வளர்க்குறது. இட்ஸ் பிரெட் மோல்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் மியூகார் அண்டு ரைசோஃபஸ். ஓகேங்களா. ஸோ அந்த டைப்பு. அடுத்தது அண்டு கேப்ரோஃபிலஸ் ஃபங்கை. இந்த ஃபங்கை எதில் வரும்? க்ரோவிங் த டங்க்கு. சாணத்தில் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணமில் சாணியில் வளர்த்துவோம். நாங்கள் வளர்த்து பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த டங்க்லேயும் வளரக்கூடியது. ஓகேவா. ஸோ திஸ் ஆர் த டைப் ஆஃப் என்னது கம்மிங் வந்து ஜைகோமைசிட்ஸில் வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதோட டைப்ஸ் வராங்க. அந்த மைசீலியம் இஸ் பிரான்ச்டு அண்டு சீனோசைட்டிக். இதுலேயும் என்னது மைசீலியம் என்ன இருக்கும்? பிரான்ச்டு மைசீலியமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கால் என்னது சீனோசைட்டிக். ஓகேங்களா. ஸோ மைசீலியம் பிரான்ச்சாக இருக்கும், சீனோசைட்டிக்காக இருக்கும். சீனோசைட்டிக்னா வித்தவுட் செப்டேட். மறந்துடாங்க. எத்தனை இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சீனோசைட்டின்னு. செப்டேட் இல்லாமல். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குமா? ஸ்போர்ஸ் ப்ரொடக்ஷன். இப்போ பார்த்தா என்னென்ன டைப் நான் இருக்கா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் கொனிடியஸ் ஸ்போர்ஸு. ஓகேங்களா. நான் இருக்கா? ஃபிஷனு. ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபிஷன் பட்டிங் கொனிடியஸ் ஸ்போர்ஸு. ஓகே. தாலோஸ்போர்ஸு, ஒய்டியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் பார்த்தோன்னா இருக்கா. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். இது என்ன டைப்பு? ஜைகோமைசிட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன குரூப்பாக இருக்கும்? ஜைகோமைக்கோட்டினா அப்படின்னும் போது ஜைகோஸ்மைசிட்ஸ் தான். இட்ஸ் என்னது தி ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டோஞ்சியா வித் ரிசல்ட் திக் வால் ஆஃப் என்னது ஜைகோஸ்போர்ஸ் ஃபார்மேஷனை இதில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள். 2 இது பார்த்துருக்கீங்க. என்னென்ன பார்த்துருக்கீங்க? ஓவோமைசிட்ஸ் பார்த்துருக்கீங்க. அடுத்து வந்து என்னது ஜைகோமைசிட்ஸ் பார்த்துருக்கோம். ஓவோமைசிட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஓவோமைசிட்ஸ் அப்படின்னா சீனோசைட்டிக் மைசீலியம் ஜூவோஸ்போர்ஸ். ஜைகோமைசிட்ஸ் அப்படின்னா இது சீனோசைட்டிக் மைசீலியம் தான். அதில் வந்து என்னது தேவ் வந்து ஜைகோஸ்போர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்றது. ஸோ இது ஆஸ்கோமைசிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம்.